ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்ப்போமா? இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏலக்காட்டுக்கு தான் நான் வேலைக்கு வந்திருக்கேன். இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு நாள் வேலை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு இங்கே வந்தால் தான் தெரியும். காலையிலே வீட்டை விட்டு கிளம்பிடுவோம். கிளம்பும்போது டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி அந்த டைமெல்லாம் இருக்கும். மலை ஏரி பள்ளம் எல்லாம் இறங்கி இந்த காட்டுக்குள்ளே வந்து வேலையை ஆரம்பிப்போம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து அர்ணக்கல் எஸ்டேட்டு ஏவிடிக்கு தான் நான் வேலைக்கு போகிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சரியான பனிமூட்டம். காலையில் 6:30 7 மணி இந்த டைமில் போகும்போது ரோடு கூட தெரியாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பனிமூட்டமாக இருக்குது. அதுவும் இந்த கொக்கைன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவோடு சேர்ந்து ஒரு மலைப்பகுதி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பக்கம் வரும்போது மட்டும் நல்ல பனிமூட்டமாக இருக்குது. ஒரு இடம் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல கிளியர் ரோடெல்லாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். நல்ல மழை பெஞ்சிருந்துச்சு. நைட்டு ஃபுல்லாக மழை தான். காலையில் லேசாக சாரல் இருந்துச்சு. அப்படியே நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ தெரியிற இடம் பார்த்தீங்கன்னா ஏவிடி ஃபேக்ட்ரி கிட்ட வந்துடும். இதுலேருந்து கீழே மாதிரி ஒரு ரோடு போகுது, அந்த வழி தான் போகணும். நான் போகிற இடம் வந்து தர்மாவளின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாமே தேயிலைக்காடு தான். வீடியோவில் பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆளுங்கெல்லாம் தொட்டி பை மிஷினு எல்லாம் எடுத்துகிட்டு ரோடு வழியே நடந்து வந்துட்டுருக்காங்கல்ல, இவங்க எல்லாமே இந்த தேயிலை பறிக்கிறதுக்கு தான் போகிறாங்க. காலையிலே பார்த்துக்கோங்க, இந்த தேயிலைக்காடு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. கொஞ்சம் பனிமூட்டம் இல்லை, ஆனாலும் மழை பெஞ்சனால கொஞ்சம் நல்லா தெரியுது. அப்படியே நம்மளும் நம்ம ஏலக்காட்டு வேலைக்கு என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா வேலை செய்கிற நேரத்தில் மழை வந்தாலும் சரி வேலை நிப்பாட்ட மாட்டாங்க. முழுசாக நனைஞ்சாலும் வேலை நிப்பாட்ட முடியாது. சில நேரம் குளிர் கூட அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த இதையும் தாங்கிக்கிட்டு தான் நம்ம அங்கே வேலை செஞ்சு இந்த நம்ம நாளையே கொண்டு போய்கிட்டு இருக்கோம். அதுவும் அட்டைப்பூச்சி கடிக்கிற கஷ்டம் சொல்லவே வேண்டாம். காலில் ஒட்டிக்கிட்டு ரத்தம் குடிச்சிட்டு அதை எடுத்தாலும் மறுபடியும் ஒட்டும். ஆனாலும் அதை பார்த்து பயந்து இந்த வேலை செய்ய முடியாமல் இருக்கவும் முடியாது. இந்த மலை பாதையில் நடக்கிறதுலாம் சுலபம் இல்லை. ஒரு பக்கம் சரிவு, இன்னொரு பக்கம் காடு. ஒவ்வொரு அடியும் கவனமாக வைக்கணும். கஷ்டம் இருக்குது, உடம்பு வலி இருக்குது, சில நேரம் மனசு சோர்ந்து போகும். ஆனால் வீட்டில் நம்பி நம்மளை இருக்கிறவங்க முகம் நினைவுக்கு வந்தால் அந்த சோர்வெல்லாம் மறந்தே போயிடும். ஏன்னா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தானே நம்ம இந்த கஷ்டப்படுறோம். ஒரு நாள் சம்பளம் 500 ரூபா கிடைக்கும், அதுக்கு வேண்டி என்ன பாடுபட்டு உழைக்க வேண்டியது இருக்குது தெரியுமா? இந்த வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு அதோட கஷ்டம் என்னென்னு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.